ஸோ இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் செஷனில் வந்துட்டு நான் ஒரு யூஸ் கேஸ் ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தேன். ஸோ தட் இஸ் வெதர் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ எப்படி வந்துட்டு எக்ஸல்லிருந்து ஒரு வெதர் அனாலிசிஸ் ஒரு வெப்பேஜுக்கு போயிட்டு பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன் வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த பர்டிகுலர் வெதர் இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு எக்ஸலில் லோட் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு பிஓசி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த பிஓசியில் வந்துட்டு ஒரு சேலஞ்சான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு லொக்கேஷனை வந்துட்டு டைனமிக்காக வந்து இன்சைடு வந்துட்டு செலக்டார்ஸ்குள்ளே வந்து பாஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு சின்ன சேலஞ்ச் இருந்தது. அந்த சேலஞ்ச் வந்து நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஹவு டு பாஸ் மல்டிபிள் வேல்யூஸ் ஆர் வேரியபிள்ஸ் இன்டு செலக்டார் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் அதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்துட்டு அனலைஸ் பண்ணும்போது ஸோ இன்னும் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குது. ஒரு யூஐ ஆட்டோமேஷன் ஹேண்டில் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்ச் வருமோ அது எல்லாமே இந்த ஆட்டோமேஷனில் வந்து கவர் ஆகிருக்கு. யூஐ ஆட்டோமேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கோப் உங்களுக்குள்ள ஆட்டோமேஷனுக்கு உள்ளே வரும்போது நீங்கள் டைரெக்டாக ஆட்டோமேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பிஃபோர் தட் வந்து நம்ம தரவாக அந்த வெப்சைட், ஸோ அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸு, ஸோ அதில் நம்ம போடுற இன்புட் என்ன, அந்த இன்புட்டுக்கு அந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து எப்படி பிஹேவ் ஆகுது, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் யூஐ ஆட்டோமேஷனில் இருக்கிற செலக்டார்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இந்த செஷனில் நான் அதை பற்றி தான் கவர் பண்ண போகிறேன். ஒரு யூஐ ஆட்டோமேஷன் ஸ்கோப் உள்ளே வரும்பொழுது நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் வந்துட்டு அதுக்கான லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ யூஐ ஆட்டோமேஷன் சேலஞ்ச் என்னென்ன வரும் அப்படின்றதுக்கு நீங்கள் ப்ரீடிஃபைண்டாக என்னெல்லாம் வந்து ப்ரீ செக் பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து இந்த செஷனில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் வேரியபிள் மேட்ச். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்பர் வேரியபிள் மேட்ச் என்ன அப்படின்றது நான் வந்து ஃபாலோயிங் ஸ்லைடில் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து செக் டூப்ளிகேட் எலிமெண்ட் ஆங்கர். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பேஜ் வந்து கேப்சர் பண்ணும்போது டூப்ளிகேட் எலிமெண்ட் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் செலக்டாரை வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் மல்டிபிள் டார்கெட்டிங் மெத்தட் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு மெத்தட் ஒர்க் ஆகலைன்னா மல்டிபிள் டார்கெட்டிங் மெத்தட் வந்து அப்ரோச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர் வெப்பேஜ் ஸ்டடி. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நிறைய இன்புட் வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு இன்புட்டுக்கும் எந்த மாதிரி அந்த வெப்பேஜ் வந்து ரெஸ்பான்சிவ் பண்ணுது அப்படின்றது வந்து செக் பண்ணணும். ஓகே, ஸோ லெட்ஸ் செக் ஒன் பை ஒன் திஸ் வந்து டீட்டெயில்டாக செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் வேரியபிள் மேட்ச். நீங்கள் ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து இங்கே செலக்டார்ஸ் வந்து விசிபிள் ஆகும். அதே மாதிரி இன்னர் டெக்ஸ்ட் வந்து இங்கே விசிபிள் ஆகும். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணுற அந்த பர்டிகுலர் வேரியபிள் எக்ஸாக்டாக இங்கே இருக்கிற வேல்யூஸ் வந்து மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரீவியஸ் செஷனில் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே ஸ்பேஸ் இருந்தால் உங்களுக்கு அதே மாதிரி தான் நீங்கள் வேல்யூ வந்துட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நாட் ஓன்லி ஹியர், ஸோ நீங்கள் இங்கேயும் வந்துட்டு பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி டிட்டோவாக நீங்கள் எக்ஸாக்டாக வந்து பாஸ் பண்ணுறது தான் ஸோ இந்த ப்ராப்பர் வேரியபிள் மேட்ச். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் டூப்ளிகேட் எலிமெண்ட். ஸோ டூப்ளிகேட் எலிமெண்ட் வரும்போது நமக்கு தெரியும் நம்ம என்ன ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. டூப்ளிகேட் எலிமெண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஆங்கர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் வந்துட்டு நான் சேலம்னு போட்டேன்னா சேலம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சிட்டி டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் வந்துட்டு சேலம் அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போ ப்ராப்ளம் கிடையாது. பட் அரியலூர்ன்றதே வந்து உங்களுக்கு மல்டிபிள் லொக்கேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? மல்டிபிள் லொக்கேஷன் வரும்போது நான் எப்படி வந்துட்டு நான் அரியலூர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறது, ஏன்னா இங்கே பாட் ஃபெயில் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இனிஷியலாக வந்து ஒரு ஸ்டெப் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பாட் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் எனக்கு வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட் கோல் என்னென்னா, நம்ம அரியலூர்ன்றதை செக் பண்ண போகிறோம், வெதரை வந்து எடுக்க போகிறோம். ஸோ அரியலூருக்குள்ளே வேறு ஏதாவது லொக்கேஷன் பார்க்கணுமா அப்படின்னா கிடையாது, நம்ம அரியலூர் மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து எடுத்துப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்னா ஆங்கர் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ எப்படி ஆங்கர் ஃபிக்ஸ் பண்ணுவோம்? இந்த அரியலூருக்கு இந்த யூஸ் கரண்ட் லொக்கேஷனை வந்து ஆங்கராக ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸை வந்துட்டு ரிசால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது செலக்டார் கிராஸ் வெரிஃபிகேஷன். ஸோ செலக்டார் கிராஸ் வெரிஃபிகேஷன்னா, இப்போ நான் வந்து நீங்கள் அந்த பேஜை வந்து கரெக்டாக ஸ்டடி பண்ணிங்கன்னா தெரியும். நீங்கள் அரியலூர்னு போட்டுட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் லாட் ஆஃப் திஸ் ஆப்ஷன். ஓகேங்களா? அரியலூர், தமிழ்நாடு, இந்தியா, இந்த ஒரு நம்பர், ஒரு யூனிக் நம்பர் வந்து யூ வில் கெட் இட். ஸோ இது வந்து அரியலூர்லேயே டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் இருக்குது. ஸோ அந்த ஒரு லொக்கேஷனுக்கான வெதர் வந்துட்டு நம்மளால் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த அரியலூருக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் மட்டும் எடுக்க போகிறோம்.
அப்படின்னும்போது நம்ம வந்து செக் பண்ணணும். அப்போ என்ன டிஃபர் ஆகுது, அப்போ செலக்டாரில் என்ன நமக்கு வந்து டைனமிக்காக இருக்குது, என்ன டிஃபர் ஆகுது, என்ன மேட்ச் ஆகலை அப்படின்றத வந்து செக் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு அரியலூர்ன்றது இந்த ஆப்ஷனை வந்து நான் வந்து கேப்சர் பண்ணேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் அரியலூர், தமிழ்நாடு, இந்தியா ஃபாலோட் பை சம் நம்பர்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு நம்பர் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ நான் அடுத்த ஆப்ஷனை வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். அடுத்த ஆப்ஷனை கேப்சர் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்கள் அரியலூர், தமிழ்நாடு, இந்தியா ஃபாலோட் பை திஸ் 79 அப்படின்றது வந்து நம்பர் இங்கே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே நம்பர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு வந்து ஒரு டியூப்ளிகேட் எலிமெண்ட் ஃபைண்ட் ஆகும்போது நம்ம ஆங்கர் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆங்கர் ஃபிக்ஸ் பண்ணியும் அது ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து அதோட டிஃப்ரென்ஷியேட் வந்து என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா, என்ன வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு. அப்போது டிஃப்ரென்ஸாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த நம்பர். அப்போ அந்த நம்பரை வந்துட்டு இட்மே வேரி இல்லையா, ஸோ நமக்கு தெரியாது எக்ஸாக்டாக என்ன நம்பர்னு. ஸோ அப்போ நம்ம என்ன வந்து ஹேண்டில் பண்ணலாம், நம்ம வந்து UI ஆட்டோமேஷன் பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய நம்ம பார்த்துருக்கோம், செலக்டார் பற்றி பார்த்துருக்கோம். அப்போ செலக்டாரில் வைல்ட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம், கரெக்டுங்களா, ஆஸ்ட்ரிக்கு, கொஷின் மார்க் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் பார்த்தோம். அப்போ நம்ம வந்து இந்த இடத்த அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஆஸ்ட்ரிக் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த பர்டிகுலர் மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல். ஓகேங்களா, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா மல்டிபிள் டார்கெட்டிங் மெத்தட் வித் டைனமிக் வேரியபிள். இந்த மல்டிபிள் டார்கெட்டிங் வித் டைனமிக் வேரியபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஃபஸி செலக்டார் வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் டைனமிக்காக எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டேன், தட்ஸ் ஃபைன். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட் செலக்டாரும் வந்து நம்ம வந்து ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா எய்தர் ஒன்று வந்துட்டு 100% மேட்ச் ஆச்சு அப்படின்னா இட் வில் ஒர்க். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் 2 செலக்டார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா டார்கெட்டிங் மெத்தட் வந்து நன்னு, ஸ்ட்ரிக்ட் செலக்டார், ஃபஸி செலக்டார், இமேஜ் நேட்டிவ் செட்டிங்ஸ்னு இருக்குது, நேட்டிவ் டெக்ஸ்ட்னு இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், ஃபஸி செலக்டார் அண்டு ஸ்ட்ரிக்ட் செலக்டார் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இமேஜை வந்துட்டு அன்செக் பண்ணிவிடுவேன். ஏன்னா இமேஜ் வந்து நம்ம எல்லா ஒரு இன்புட்டுக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. அதனால் இமேஜ் அன்செக் பண்ணிவிட்டு நான் இந்த போத் செலக்டார்ஸ் வந்து வச்சுப்பேன். ஓகேங்களா, இந்த மெத்தட் போகலாம். ஓகேங்களா, ஸோ இட் டசன்ட் மீன் நான் வந்து இந்த UI ஆட்டோமேஷன் நான் உங்களுக்கு வந்து POC கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து நான் டைரெக்டாக வந்து கிணத்துல குதிங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போய் கிணத்துல குதிச்சிட்டு கூடாது. ஓகேங்களா, ஸோ பிஃபோர் தட் ஸோ அந்த கிணறு எவ்வளோ ஆழம் இருக்குது, தண்ணி இருக்கா, ஸோ நம்ம குதிச்சா மேலே ஏறி வர முடியுமா, அந்த மாதிரி ஒரு UI ஆட்டோமேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ஸோ அப்படி தான் வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே நீங்கள் கவர் பண்ணிட்டு போகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.